நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திரலும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்புவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நம்முடைய பாவங்களை நாம் எண்ணி பார்ப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சுக்களாகுவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுள் அரசு சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இவ்வேளையில் நம்மை நாமே ஆண்டவருக்குள்ளாக சற்று எண்ணி பார்க்கின்றவர்களாய் இறைவனுக்குள்ளாக நம்முடைய பாவங்களை முழுமையாய் அறிவிக்க நாம் முயற்சி செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தன்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தவர்களும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தியம் நமக்கு கட்டளை தரளி வாழ்க்கையை சீர்படுத்துகிற காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் வசனங்கள் 1 முதல் 28 வரை. ஆதியாகமம் அதிகாரம் 1 1 28 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவன் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார்.
தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின் வெளியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகளை பூமியில் பெருக்க கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரு பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாகும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2வது வேத பகுதி அப்போஸ்தலராகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் அதிகாரம் 13 வசனங்கள் 11 முதல் 14 முடிய. 2 கொரிந்தியர் 13 11 முதல் 14 முடிய. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும்
தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 - 18 முடிய வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே எல்லாமே உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிப்படவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறிந்தது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவார்கள், தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேன். அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையுள்ள நல்ல தந்தை, நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீரும் உம்முடைய வழிநடத்துதலும் எங்களோடு இந்த நாட்களில் இருந்து நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவரே இந்த ஞாயிறு பொழுதிலே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவதாமே ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய அன்புக்குரியவர்களை, நண்பர்களை, தெரிந்தவர்களை, திருச்சபை மக்களை, அநேகரை நாங்கள் இழக்க கொடுக்கின்ற அந்த காட்சிகள் எங்களுக்கு வேதனையை தருகின்ற ஒன்றாக இருந்த பொழுதிலும் தேவரே, நீர் எங்களுக்கும் ஆண்டவரே உண்மையாகவே நீர் நிறைவுள்ளவராக இருந்து எங்களை ஆசீர்வதித்து இவ்விதமாக நாங்கள் உம்மை இந்த ஆன்லைன் மூலமாக தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறீர் என்று எண்ணி நாங்கள் மகிழ்கிறோம். தேவதாமே ஆண்டவரே, இருக்கின்ற இந்த கொடூரமான சூழலை நீர் மாற்ற வல்லவர் என்ற நம்பிக்கையோடு இன்றும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திற்குள்ளாக இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்கின்றோம். தேவதாமே, எங்கள் குறைவுகள் அனைவற்றையும் ஆண்டவரே எங்களிடம் எடுத்து போட்டு நாங்கள் உமக்குரியவர்களாக இந்த உலகத்திற்குள்ளாக ஜீவிக்கத்தக்கதாக நீர் நிறைவுள்ளவராய் எங்கள் மத்தியிலே செயலாற்றிட வேண்டும் என்று இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்குள்ளாக ஆண்டவரே விழுந்து செபிக்கிறோம். இறைவா, தொடர்ந்து நீர் எங்களை உம்முடைய தெய்வீகத்திற்குள்ளாக வைத்து காத்து நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தரப்பட்ட தலைப்பு ட்ரினிட்டி சண்டே, திருத்துவ ஞாயிறு, திருத்துவ திருநாள், மூவொரு கடவுளின் திருநாள் என்று இந்த திருநாளை நாம் அனுசரிக்க நம்முடைய திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது. கடந்த வாரத்தில் ஆவியானவரின் திருநாளை குறித்து நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து வருகின்ற இந்த வாரத்தில் இவ்விதமாய் திருத்துவ திருநாள் என்று
இதை அனுசரிக்கும்படியாக நம்முடைய பேராயத்தில் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து திருச்சபைகளிலும் இன்றைய நாளிலே ஒருவேளை மற்ற திருச்சபைகளிலும் இவ்விதமாகவே திருத்துவ திருநாளாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகின்றது. இந்த திருத்துவத்தை நாம் திருத்துவ திருநாளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கென்று இந்த வேதத்தில குறிப்பிட்ட நிலையில் ட்ரினிட்டி என்று எங்கேயும் குறிக்கப்படவில்லை. ஆகவே இந்த திருத்துவ திருநாளை குறித்து நாம் வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நம் மத்தியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவைகளை முழுமையாக விளக்குவதற்கு இதுவரையும் ஒருவராலும் முடியாத அந்த ஒரு சூழல். பரிசுத்த அகஸ்டின் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, திருத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வது என்பது கடற்கரையில் சென்று கடற்கரையின் அருகாமையிலே ஒரு குழி தோண்டி அந்த குழியிலே கடல் நீரை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சமமாகும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஏன் என்றால் அந்த அளவில் இந்த திருத்துவம் என்பதை புரிந்து கொள்வது என்பது சாதாரணமாக நம்மால் முடிகின்ற காரியம் அல்ல என்பதை விளக்குவதற்காக அவர் அவ்விதமாக சொல்லுகின்றார். அவ்விதமாகவே ஒருவேளை இதை விளக்குவதற்கு, இந்த திருத்துவத்தை குறித்து விளக்குவதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று இந்த மூவொரு கடவுள் இதை விளக்குவதற்கு ஒரு சிலர் மிக அழகாக அதை சொல்வார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து அந்த ஐஸ் கட்டியை பார்க்கின்ற பொழுது அது சிறிது நேரத்தில் ஆவியாக மாறிவிடும். அதற்கு பின்பாக அது தண்ணீராக மாறிவிடும், சென்றுவிடும் என்று சொல்கின்ற அதை விளக்கி இவ்விதமாக இந்த திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வதும் வழக்கமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வாசிக்க கேட்ட அந்த பகுதிகள் ஆதியாகமம் அவ்விதமாகவே நாம் வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், தொடர்ந்து நம்முடைய சுவிசேஷ பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் 1ஆம் அதிகாரம் என்று இந்த பகுதிகளை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இந்த பகுதிகளிலே மிக தெளிவாய் நாம் பார்க்கின்றவைகள் எவைகள் என்று பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவன் என்று சொல்கின்ற இந்த வார்த்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் அநேக நிலைகளில் பயன்படுத்துகின்ற பொழுது இதை மிக முக்கியமானதாகவும் பிரதானமானதாகவும் நாம் இதை சொல்கின்றோம். அதே நேரத்தில் தேவன் என்று சொல்கின்ற பொழுது அவர் ஒருவரே என்ற கருத்து நம்மிலே ஆழமாய் பதிந்திருக்கின்றது. தேவன் ஒருவரே. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவன் சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று அங்கே மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். தேவன் ஒருவரே. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கின்ற வேளையிலும், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று மிக தெளிவாய் அங்கே வாசிக்கின்றோம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்று இவ்விதமாக அநேக வார்த்தைகள் வேதத்திலே தேவன் ஒருவரே என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். இவ்விதமாக தேவன் ஒருவரே என்று சொல்லிய அந்த நிலையில மூவொரு கடவுள் என்ற அந்த கருத்து எவ்விதமாக நம்மிடத்தில் கடந்து வந்தது என்பதை குறித்து பெரிய இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாக தான் நாம் அதை பார்க்கின்றோம். அதை விளக்கிச் சொல்வதிலும் மிக தெளிவாய், ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னவனமாக வேதத்தில் திரியேக தேவன் என்று எங்கேயும் குறிக்கப்படவில்லை. ஆகவே இதை நம்முடைய ஞானத்தின் ஊடே நமக்கு நம்முடைய மூதாதையோர் சொன்னதை வைத்துதான் நாம் இவ்விதமாக இதை இன்றைய நாளில் இறைவனை 3 பரிணாமங்களோடு புரிந்து நாம் அதை நம்முடைய விசுவாசத்திலும் சொல்லுகின்றோம். விசுவாச பிரமாணத்தை நீங்கள் காண்கின்ற பொழுது, அதை சொல்லுகின்ற பொழுது, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், குமாரன் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து வந்து நம்மை ரட்சித்தார், அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று, நியாயத்திற்குள்ளாக நடத்துவார் என்று அந்த விசுவாச பிரமாணத்திலே இந்த மூவரையும் இணைத்து சொல்லுகின்ற ஒன்றை நாம் இந்த திருச்சபை வாழ்வின் ஊடே இதை பயன்படுத்தி வருகின்றோம். இறைவனை 3 பரிணாமங்களோடு புரிந்து கொண்டவர்களாக அதை நாம் செய்து வருகின்றோம். இதை சற்று நாம் உள்நோக்கி பார்க்க முயற்சிக்க வேண்டுமானால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியுமாக நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த செய்தியில எலோஹிம் என்ற வார்த்தை தான் இறைவனை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. எல் என்றால் தேவன், எலோஹிம் என்று அதற்கு அடைமொழி சேர்க்கின்ற அந்த நிலையில அது தேவர்கள் என்ற அந்த பன்மைத்தன்மையை அது குறிக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இறைவன் அங்கே சொல்லுகின்ற பொழுதே அவர் பன்மைத்தன்மையில் தான் அதை சொல்லுகின்றார். அங்கே வாசிக்கின்ற பொழுதும் தேவனுடைய ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார் என்றும் அங்கே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே தேவனுடைய ஆவியானவர் என்று அங்கே 2 கூற்றுக்கள் சொல்லப்படுகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற வேளையில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்வார். அங்கே சொல்கின்ற பொழுது என்னுடைய சாயல் என்று தனிப்பட்ட விதத்தில் சொல்லவில்லை, நமது சாயலாக, அவர் தனி நபர் அல்ல என்று மிக தெளிவாய் அங்கே புரிந்து கொள்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். நமது சாயலாக மனிதனை உருவாக்குகிறேன் என்று சொன்னால் நானும் இன்னும் 1 அல்லது 2 பேர் இணைந்து சொல்கின்ற ஒன்றாகவே அதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீன்மை அறியத்தக்கதாக நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்று பகர்கிறதை காண்கின்றோம். அங்கேயும் மறுபடியுமாக நாம் பார்க்கின்றோம், நம்மில் ஒருவரை போல் என்று அங்கே சொல்கின்றதை பார்க்கின்றோம். அங்கேயும் அது பன்மைத்தன்மையோடு நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றதாக அதை நாம் ஒருவேளை சற்று உற்று நோக்குகின்ற பொழுது நமக்கு அது தெரிய வரும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர்
அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். நாம் என்று அங்கே சொல்கின்றார். அங்கே நான் என்று தனித்த அந்த நிலையில் சொல்லாமல் நாம் என்று சொல்கின்றதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவ்விதமாகவே ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அவர் கேட்கின்ற பொழுது யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று அங்கே சொல்கின்றதையும் பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 அவ்விதமாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுதும் அங்கேயும் மிக அழகாக அங்கே கிறிஸ்துவனுடைய அந்த ஆவியானவர்களுடைய வழிநடத்துதல், கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக என்ன செய்ய போகிறார் என்று சொல்கின்றதை முன்குறிக்கின்ற வண்ணமாக ஏசாயாவில் சொல்லி அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே பயன்படுத்துகின்றதாக பார்க்கின்றோம். அங்கேயும் அவர் அங்கே மிக அழகாக தெளிவாக சொல்வார், தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார். தேவன், ஆவியானவர், கிறிஸ்து என்று இந்த 3 காரியங்கள் மிக தெளிவாய் 3 பரிணாமங்கள் நமக்கு அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் இன்றைய நாளில் வாசிக்க கேட்ட பகுதியிலே 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அங்கே சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாகவே நம்முடைய அனுதின வாழ்விலே ஒருவேளை நாம் பயன்படுத்துகின்ற இந்த வேதம் தேவன் என்பதோடு மட்டுமல்லாமல் அது குமாரன், அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் என்று இந்த 3 நிலைகளில் இறைவனை நாம் புரிந்து கொள்ள இந்த வேதம் நம்மை அழைக்கின்றது. ஆனால் திரியேக தேவன் என்றால் 3 தேவர்கள் அல்ல, அவர்கள் 3வரும் ஒருவரே என்ற அந்த எண்ணத்தோடு, ஆனால் அவர்களுடைய அந்த பணிகள் வெவ்வேறு பணிகளாக படைக்கும் நிலை, அவ்விதமாக கிருபையாக ரட்சிக்கின்ற அந்த நிலை, தொடர்ந்து இந்த உலகத்திற்குள்ளாக வழிநடத்துகின்ற நிலை என்று அவருடைய நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாகவே தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவரை குறித்து அங்கே நாம் வாசிக்கின்ற வேளையில் தம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்குள் நிலை நிற்கின்ற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்று தேவனை குறித்து தேவன் என்று இங்கே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பிதாவாகிய தேவன். ஆகவே இந்த தேவன் என்ற அந்த நிலையில நாம் நம்முடைய வாழ்வினூடே அதை புரிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய இந்த 3 பகுதிகளிலும் மிக தெளிவாய் தேவனை குறித்து சொல்லப்படுகின்ற அந்த செய்தி. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவும் தேவன் என்று சொல்கின்றதை நான் உங்களுக்கு முன்பாக இங்கே வாசிக்க விரும்புகின்றேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:14 நாம் மறுபடியும் அதை பார்க்கின்ற பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது
பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்றதாய் இருந்தது என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். இங்கே தேவன் என்று அங்கே சொல்லப்பட்ட அந்த நிலையில இங்கு கிறிஸ்துவும் தேவன் என்று சொல்கின்ற வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தவரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று அங்கே வாசிக்கின்றோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது இங்கே மெய்யான தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவை குறித்து இங்கே தேவன் என்று சொல்கின்ற அந்த கூற்றுக்களை நாம் வாசிக்கின்றோம். முதலாவது தேவன் என்று நாம் ஆண்டவரை புரிந்து கொண்டோம். இரண்டாவது கிறிஸ்துவும் தேவன்தான் என்று இந்த பகுதிகளிலே நாம் ஒருவேளை நீங்கள் சற்று மறுபடியும் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அது உங்களுக்கு விளங்கும். தொடர்ந்து அங்கே பார்க்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரும் தேவன் என்று மிக தெளிவாய் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் அதை நாம் புரிந்து கொள்ளலாம். அங்கே அனனியாவும் சப்பிராவும் தங்களுடைய சொத்தை அவர்கள் விற்று ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து அவர்கள் படைக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அவ்விதமாக படைக்கின்ற பொழுது அங்கே தேவனானவர் அங்கே கேட்கின்ற வண்ணமாக மிக அழகாய் அங்கே சொல்லப்படுகின்றது என்னவென்றால், நீங்கள் இதை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று சொல்கின்ற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்ல துணிந்தீர்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் அந்த இடத்திற்குள்ளாக மாண்டு போகின்றதாக பார்க்கின்றோம். ஒருவேளை நீங்கள் எடுத்து அதை வாசித்து பாருங்கள். மிக தெளிவாய் அங்கே பரிசுத்த ஆவியானவரும் தேவன் என்று சொல்லுகின்ற அந்த கூற்றை நாம் பார்க்கின்றோம். யோவான் 16ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் சொல்கின்றார், நான் போகிறேன், எனக்கு பின்பாக தேற்றரவாளனை உங்களுக்கு என்று பிதாவானவர் அனுப்புவார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இவர்கள் நாம் தேவனை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது தேவன், அவர் பிதா தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்தாவியும் தேவன். ஆகவே இவர்கள் ஒருவேளை 3 நிலைகளில் நாம் புரிந்து கொண்டாலும் அவர்கள் மூவரும் ஒருவரே. அந்த 3 பரிணாமங்கள் அவர்கள் செய்கின்ற அந்த பணிகள் என்று சொல்கின்ற பொழுது தேவன் படைக்கின்றதிலே அவர் நிறைவாய் தன்னுடைய காரியங்களை அவர் செய்கின்றார். அவ்விதமாகவே அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பி அவருடைய அன்பின் நிமித்தமாக இந்த உலக மக்களை மீட்டுக்கொள்கின்ற ரட்சிக்கின்ற அந்த திருப்பணியை குமாரன் மூலமாக அவர் நடப்பித்தார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த உலகத்தினூடே நம்மை ஆற்றி தேற்றி நடத்துகிறார் என்ற செய்தியை தான் நாம் இன்றைய நாளிலே புரிந்து உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்திலே நாம் அறிவிக்கின்ற வண்ணமாக இவர்கள் மூவரும் நம்மிடத்திலே செயலாற்றுகின்றவர்கள் என்ற அந்த உணர்வுகளோடு நம்முடைய வாழ்வை நாம் இறைவனுக்குள்ளாக இன்றைய நாளிலும் அர்ப்பணித்து இன்று இருக்கின்ற இந்த பேண்டமிக் சூழ்நிலையிலும் ஒருவேளை இவைகளின் நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே குறைவுக்குள்ளாக கடந்து செல்லாமல், தேவரீர் நீர் எங்களை எல்லா விதத்திலும் நடத்துவீர், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவார் என்ற அந்த உணர்வுகளோடு இறைவனுக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்ல இந்த நாட்களில் அவர்கள் நம்மோடு இறைவன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றதற்கு நாம் இடம் தருகின்றவர்களாக, ஒருவேளை இவைகளிலே எங்களுக்கு முழுமையான புரிந்து கொள்ளுதல் இல்லை என்றாலும் இந்த வேதத்தை நீங்கள் அனுதினமும் வாசிக்கின்ற அந்த பட்சத்தில் அவைகள் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை, புதிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறது என்பதை நாம் புரிந்து அறிந்து ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து இறைவனை நாம் மகிமைப்படுத்த உங்களை அன்போடு இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவரை ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்கள். அறிவிப்பு: ஓய்வு நாள் பள்ளி நிகழ்வுகள் ஆன்லைனில் வெளியிடப்படும். பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பங்கு பெற உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆலயம் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை தனிநபர் ஜெபத்திற்காக திறந்திருக்கும். உங்களது ஜெப விண்ணப்பங்களை அதற்கான வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் போடவும். ஜெப வீரர்கள் உங்கள் ஜெப விண்ணப்பத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்பார்கள். திருச்சபையார் அனைவரும் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ஜெபத்தில் கருத்திருந்து கொரோனா வைரஸ் நிறுத்தப்படவும் அதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளான நோய்கள், இறப்புகள், வாழ்வாதாரங்களின் இழப்பு இவற்றை மேற்கொள்ளவும், நோய்த்தோருக்கு மருந்துகள், ஆக்சிஜன், ஹாஸ்பிட்டல் பெட் மற்றும் பராமரிப்புகள் கிடைக்கவும், அவர்களை கவனிக்கிறவர்களுக்கு இந்த பெருந்தொற்று பரவாமல் இருக்கவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். மேலும் இந்த சீரிய பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பணிபுரியும் முன்கள பணியாளர்கள் அனைவரும் சோர்வின்றி பணியாற்ற அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பான திருச்சபையாரே, நமது திருச்சபை அங்கத்தினர்களின் சிறப்பு நாட்கள், அதாவது பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்கள் பதிவுகளை மேம்படுத்த, அதாவது அப்டேட் செய்ய வேண்டியுள்ளது. ஆகவே உங்களது சந்தா காணிக்கை அட்டையில் கடைசி பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபேமிலி டேட்டா படிவத்தை பூர்த்தி செய்து, அதாவது பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை எழுதி உங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் தவறாமல் எழுதி காணிக்கை படைக்கும் போது படைக்க கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு திருச்சபையினருக்கும் ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பிறந்த நாட்கள்: இன்று ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் நாள் மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் ரூபா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஜெயராஜ். ஜே ஹாரிஸ் ஏசியா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ் ஜான்சன், மிஸ்டர் கே.ஜே. நெல்சன். திங்கட்கிழமை 31ஆம் நாள் ஜே ஜூலியன் இமானுவல், சன் ஆஃப் மிஸ்டர் ஜபராஜ் ஜோசப். மிஸ் கே.ஹெச். பிளஸ்ஸி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஐ. கிங்ஸ்டன் ராஜாசன். மிஸ் டி. டோரதி ஜாஸ்மின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆர்.டி.சி. டிகன். மிஸ் எஸ். ஸ்வீட்லின் ஸ்வேதா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் சங்கர். மிஸ்டர் ஸ்டான்லி செல்வகுமார். செவ்வாய்க்கிழமை ஜூன் 1ஆம் நாள் ஆர். டேரன் ஜெஃப்ரி, சன் ஆஃப் மிஸ்டர் டி. ராஜசன். யு. ஜனதான், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே. உதயகுமார். மிஸ்ஸஸ் ஜே. ஞானமணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஏ. ஜான் தாமஸ். மிஸ்ஸஸ் எஃப்.சி. மனோகரன், ஒய்ஃப் ஆஃப் ரெவரண்ட் பால் ரங்கநாதன். மிஸ்ஸஸ் ஆர். ஜெனிகா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ். பூபன். புதன்கிழமை 2ஆம் நாள் மிஸ்ஸஸ் ஏ. ஜோசப் நேசரமணிபாய், மிஸ்ஸஸ் எஃப். டி. நவமணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி. ஏ. ஜான் ரங்கநாதன். மிஸ்டர் ஆர். எட்வின் சிங், மிஸ்டர் ஏ. கில்பர்ட் ராஜன் ஜோஸ். வியாழக்கிழமை 3ஆம் நாள் வி. ஜெனட் ஜோஹன்னா மேரி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ். விக்டர் ஜேசுதாஸ். மிஸ்ஸஸ் எஸ். ரேணுகா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி. தேவசுந்தர். மிஸ்டர் ஆர். பிரதாபன், மிஸ்டர் ஜே. ரமேஷ்குமார் டேனியல். வெள்ளிக்கிழமை 4ஆம் நாள் ஏ. டேஃப்னி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி. மார்க்கமானந்த். மிஸ்டர் கே. ஆர். சங்கர், மிஸ்டர் ஜே. தோமஸ் விவேகானந்தா. சனிக்கிழமை 5ஆம் நாள் ரிக்கி ரேக்லன் டீச்சர், சன் ஆஃப் மிஸ்டர் டி. எபனேசர் ஜி.எஸ். டீச்சர். மிஸ் ஜே. லெஸ்ஸி ஹேரின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ். ஜீவா செபஸ்டியன். மிஸ்ஸஸ் எஸ். எம். ஸ்வீட்டின், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஆர். மேஷா மரோட. மிஸ்டர் பி. டேவிட்,
Mr. D. Daniel Mohan, Mr. A. Lazarus Kanagaraj, Mr. D. Sigaman. திருமண ஆண்கள் திங்கட்கிழமை 31ஆம் நாள் மிஸ்ஸஸ் அண்ட் கேப்டன் ஜேக்கப் செல்வராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி சுரேஷ். ஜூன் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆல்ஃபிரட் சுனில், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி சைமன் சேகர். புதன்கிழமை 2ஆம் நாள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சி டேனியல் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே சாமுவல் தங்கம் பாட்ஸ். வெள்ளிக்கிழமை 4ஆம் நாள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜே ஜெப்ராஜ் சாம்ராஜ். சனிக்கிழமை 5ஆம் நாள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எல் ஜான் பன்னீர்செல்வம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி மேனுவல் மனோகர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி ராஜேஷ். சிறப்பு நாட்களை காண்கிறவர்களுக்காக ஆயர் ஜெபித்து ஆசி வழங்குவார். நன்றி. எங்கள் கிருபையுள்ள நல்ல தந்தையை இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் அதனுடைய பிறப்பை நாட்களை, திருமண நாட்களை குறிப்பிட்டு சென்றவர்களாக ஆகவே எங்கள் திருச்சபை மக்களோடு உண்மை நீர் பகிர்ந்து கொள்ளும், அவர்களை நீர் ஆசிர்வதியும், அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் உடைய கருத்துக்களாக வைத்து நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கூட
எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எவ்விதமாக ஒருமித்து கூடி உவை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபையுள்ளவராக இருந்தீர். நன்றி இறைவா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உடைய விசேஷமான கரம் தொடர்ந்து எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று நம்புகிறோம். இந்த கொரோனா இந்த கொடிய சூழ்நிலையில் அநேகர் ஆண்டவரே இந்த குறைவுக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்றவர்களாக மீண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் அந்த சூழ்நிலைகளில் இருக்கின்ற அந்த நிலை இன்று ஆண்டவரே லாக்டவுன் என்ற அந்த சூழல், அதனாலே ஆண்டவரே வெவ்வேறு விதமான பெரிய பாதிப்புகளுக்குள்ளாக இருக்கின்ற மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே வருமானம் அமிதமாக எக்கனாமிக்காக ஆண்டவரே எங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற குறைவுகள் எவைகளாக இருந்தாலும் எவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக எங்களை தொடர்ந்து நீ வழிநடத்தக்கூடியவராக நீர் இருக்கிறீர் என்பதை ஆம்தேவரில் இன்றைய நாளின் செய்தியிலும் நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆவியானவர் உங்களை ஆற்றுவார் தேற்றுவார் என்று சொல்கின்ற வண்ணமாய் நீர் எங்கள் சூழலுக்கு ஏற்ப எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்த வேண்டும் என்று நம்புகிறோம். சுகவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நற்சுகத்தை நீர் அருள் செய்யும். ஒருவேளை நண்பர்களை மற்றும் ஆண்டவரே எங்களுக்கு உறவினர்களை இழக்க கொடுத்த அந்த நிலையில் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு மிக கொடூரமான ஆண்டவரே எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரே வழக்கமாய் இவ்விதமாக இறந்தவர்களுக்கு நாங்கள் சென்று ஒருவேளை மாலை அணிவித்து அவர்களை மரியாதையுடன் நாங்கள் அடக்கம் செய்கின்ற அந்த காரியத்தில் கூட எங்களால் முழுமையாய் பகிர்ந்து கொள்ளப்பட முடியவில்லையே என்ற வேதனைகள் இன்று இருக்கின்ற அந்த பட்சத்தில் தேவனிதாமே ஆண்டவரே உம்முடைய நிறைவான கரத்தினால் எங்களை தாங்கி இந்த நிலையிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதம் பணிந்து ஆண்டவரே நாங்கள் இறங்குகிறோம். எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும். எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய அருளை நீர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறங்குகிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய தெய்வீக சித்தம் எங்களை நடைபெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றுமென்னும் சதாகாலம் நீடித்து நிலைத்திருப்பதாக.